உலக தொழிலாளர் நாள். தொழில்கள் அழிவதில்லை. இரவு பகல் பாராது ஓய்வின்றி உழைத்த தொழிலாளிகள் சிகாகோ நகரில் 12 மணி நேர வேலை கேட்டு போராடி முதலாளித்துவ துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகி உயிர் துறந்த தியாகத் திருநாளே உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மே நாள் எனப்படும். மே முதல் நாள் தொழிலாளர் நாள். தொழில்கள் அழிவதில்லை, தொழிலாளர் தோற்றதில்லை என்னும் உண்மையை உலகிற்கு உணர்த்திய நாள். மனிதன் வாழ இரு கண்கள் இன்றியமையாதவை. மனிதகுலம் தழைக்க, நாடு செழிக்க உழவும் தொழிலும் இரு கண்கள். கண்களை காப்பது போல உழவையும் தொழிலையும் முறையோடு செய்து முழு பயனையும் முதலீட்டாளர்களே எடுத்துக்கொள்ளாமல் தொழிலாளர்களோடு பழியின்றி வாங்குற பங்கிட்டு சமத்துவம் பேணி சகோதரர்களாய் வாழ வழிகாட்டுகிறது வான்மறை குர்ஆனும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வும் வாக்கும். மீகாயில் என்ற வானவர் கோதுமை வித்தை ஆதி நபி ஆதம் அவர்களிடம் கொடுத்து, இது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் உணவு, அதனால் எழுந்து நிலத்தை உழுது விதையை விதைத்து விளைச்சலை அறுவடை செய்யுங்கள் என்று செப்பினார். முற்காலத்தில் மக்கள் தொழில் தெரிந்த வித்தகர்களாய் விற்பனர்களாக விளங்கியதை அறிவிக்கிறது அருமறை குர்ஆனின் 18வது அத்தியாயத்தின் 93 முதல் 97 வரை உள்ள வசனங்கள். சிக்கந்தர் துல்கர்னைன் ஒரு இறைநேசர். அவர் துருவ பகுதிகளுக்கு பயணம் செய்தார். அவர் துருக்கி நாட்டின் கிழக்கு கோடியில் பயணம் செய்யும் பொழுது இரு மழைகளுக்கு அப்பால் வாழ்ந்த யாஜூஜு மாஜூஜு கூட்டத்தினர் மறுபக்கத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மாறா தொல்லை கொடுத்தனர். இந்த பிரச்சினை தீர இரு மழைகளுக்கு இடையே தடை ஏற்படுத்தி தருமாறு அந்த மக்கள் துல்கர்னைன் அவர்களிடம் வேண்டினர். அதற்குரிய கூலியை தருவதாக கூறினர். கூலியை மறுத்து அந்த பகுதி மக்களை வேலை வாங்கினார் துல்கர்னைன். இரு மலைகளின் இடைவெளி 3 மைல். அருகில் இருந்த சுரங்கங்களிலிருந்து இரும்பையும் செம்பையும் வெட்டி எடுத்தனர். ஆழமாக தோண்டி கற்பாறைகளை அகற்றி களிமண்ணுக்கு பதிலாக உருக்கிய செம்பை ஊற்றி 100 முழ உயரம் 50 அடி அகலத்திற்கு அடித்தளம் அமைத்தனர். இரும்பு பாறைகளை உச்சி வரை அடுக்கி நெருப்பை மூட்டினர். இரும்பு பாலங்கள் பழுத்து சிவந்த பொழுது செம்பு பாலங்களை உருக்கி ஊற்றி துளைகளை அடைத்தனர். எதிரிகளின் தொல்லை நீங்கியதை நினைவுபடுத்தும் கசசுல் அன்பியா என்ற நூல் உழைப்பின் உயர்வையும் சுட்டி காட்டுகிறது. தொழுகையை நிறைவேற்றியதும் பரந்த பூமியில் விரைந்து சென்று உங்கள் உணவை தேடுங்கள் என்று உழைத்து வாழ ஊக்குவிக்கிறது உயர் குர்ஆனின் 62:10வது வசனம். கயிற்றை எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்று விறகு கட்டை முதுகில் சுமந்து விற்று பொருளீட்டி வாழ்வது பிறரிடம் இறப்பதிலும் சிறந்தது என்ற செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்மொழியை நவில்கிறார்கள் அபு அப்துல்லா ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். உயிர் வாழ உணவு தரும் உழவு தொழிலுக்கு ஊறு நேராது காத்து பிற தொழில்களையும் வளர்த்து நாடு முன்னேற நாமும் உழைப்போம்.